It's time for Detective. Detective Money. Detective Manimaran. ஒரு காலத்தில் வர்ணமலர் என்ற வினோதமான நகரத்தில் துப்பறியும் மணிமாறன் என்ற புகழ்பெற்ற துப்பறியும் நபர் அவரது கூர்மையான புத்திசாலித்தனத்திற்கும் மர்மங்களை கவனிக்கும் ஆர்வத்திற்கும் பெயர் பெற்றவர். ஒரு பனிமூட்டமான செவ்வாய்க்கிழமை காலையில் நகரம் அதிர்ச்சியூட்டும் செய்தியுடன் எழுந்தது. செழிப்பு மற்றும் அமைதியின் சின்னமான மேயரின் பரிசு பெற்ற தங்க சாவி டவுன் ஹாலில் அதன் காட்சியிலிருந்து காணாமல் போனது. நகர மக்கள் அமைதியான தொனியில் கிசுகிசுக்கும் போது துப்பறியும் மணிமாறனுக்கு மேயர் தமிழ்செல்வனிடமிருந்து ஒரு வெறித்தனமான அழைப்பு வந்தது. புதிரான காணாமல் போனதை தீர்க்க தனது உதவியை கோரியது. கையில் நம்பகமான போதக் கண்ணாடியுடன் துப்பறியும் மணிமாறன் வழக்கை முறியடிக்கத் தொடங்கினார். டவுன் ஹாலுக்கு வந்ததும் துப்பறியும் மணிமாறன் குற்றம் நடந்த இடத்தை துல்லியமாக ஆய்வு செய்தார். தங்கச்சாவி ஒருமுறை பளபளக்கும் கண்ணாடி பெட்டி உடைந்து தரையில் சிதறிக் கிடந்தது. ஒரு வெள்ளி நூல் துப்பறியும் மணிமாறனின் கவனத்தை ஈர்த்தது. வர்ணமலரின் வளைந்த தெருக்களில் நூலை தொடர்ந்து துப்பறியும் மணிமாறன் மர்ம அதிசயங்கள் என்று அழைக்கப்படும் ஒரு விசித்திரமான கடையில் தடுமாறினார். கடையின் உரிமையாளர் திருமதி சுதா ஒரு மர்மமான புன்னகையுடன் அவரை வரவேற்றார். மங்கலான வெளிச்சத்தில் அவரது ஸ்படிக பந்து மின்னியது. சுதா மேடம் தனது பார்வையில் தங்க சாவி காணாமல் போவதை முன்னறிவித்ததாக கூறினார். ஆனால் துப்பறியும் மணிமாறன் சந்தேகத்துடன் இருந்தார். அவர் அவளை மேலும் விசாரித்த போது திருமதி சுதா ஒரு ரகசிய புதிரை வெளிப்படுத்தினார். நிழல்கள் நடனமாடும் காட்டின் இதயத்தில் திருடப்பட்ட வாய்ப்பின் ரகசியம் உள்ளது. உயரமான மற்றும் பிரமாண்டமான ஞான மரத்தை தேடுங்கள். அங்கே நீங்கள் கையில் சாவியை காண்பீர்கள். மனதில் பதிந்த புதிருடன் துப்பறியும் மணிமாறன் பதில்கள் காட்டின் ஆழத்தில் தனக்காக காத்திருப்பதை அறிந்தான். வர்ணமலருக்கு வெளியே அடர்ந்த காடுகளுக்குள் நுழைந்து துப்பறியும் மணிமாறன் முறுக்கப்பட்ட கொடிகள் மற்றும் கிசுகிசுக்கும் இலைகள் வழியாகச் சென்றார். அவர் சூரிய ஒளியில் குளித்து ஒரு வெட்ட வழியை நெருங்கிய போது ஒரு கம்பீரமான கருவேல மரத்தை அவர் கண்டார். அதன் கிளைகள் வானத்தை நோக்கி நீண்டிருந்தது. மரத்தின் அடிவாரத்தில் வேர்களுக்கு இடையில் தங்க திறவுகோல் கிடந்தது. நம்பிக்கையின் ஒளிரும் விளக்கு. ஆனால் துப்பறியும் மணிமாறன் அதை புரிந்து கொள்வதற்குள் நிழலில் இருந்து ஒரு நிழல் உருவம் வெளிப்பட்டது. திருட்டுக்கு பின்னால் உள்ள உண்மையான குற்றவாளியை வெளிப்படுத்தியது. அந்த உருவம் தன்னை வேறு யாருமல்ல, நகரத்தின் நூலகர் திரு விமலன் என்பதை வெளிப்படுத்தியது. மேயரின் செழுமையின் மீது பொறாமை அவரை அவநம்பிக்கையான நடவடிக்கைகளுக்கு தள்ளியது. கண்களில் கண்ணீருடன் திரு விமலன் தனது தவறுகளை ஒப்புக்கொண்டார். மனம் வருந்தினார். ஒரு ஆச்சரியமான நிகழ்வுகளில் துப்பறியும் நபர் திரு விமலனை மன்னித்தார். மனித இயல்பின் பலவீனத்தை உணர்ந்தார். துப்பறியும் விமலன் வர்ணமலரின் சூரிய அஸ்தமனத்தை பார்த்தபோது இருளின் முகத்திலும் ஒளி மற்றும் மீட்பு மேலோங்க முடியும் என்பதை அறிந்தான். அதனால் மன்னிக்கும் சக்தியாலும் துப்பறிவாளனின் உறுதியின் வலிமையாலும் ஒன்றுபட்டு வர்ணமலர் நகரம் மீண்டும் அமைதியை கண்டது.